வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிற காணொளி இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் கூலி படத்தின் திரை விமர்சனம். இந்த கூலி படம் காலியா இல்லை கேலியா அப்படி தான் இந்த திரைப்படத்தை பற்றி ஒவ்வொருத்தரும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் வந்து ரஜினிகாந்தோட பாணியில் இந்த திரைப்படத்தை கொண்டு போனாரா இல்லையா, இல்லை இந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவரோட நடிப்பு பாணியாகவே மாறினாரா இல்லையா? வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மனுஷன் இந்த உலகத்திலே ட்ரீஸே இல்லாம தெரிஞ்சா இந்த படத்தோட கதைன்னு சொன்னா ரொம்ப பெருசான இந்த கதையை வந்து எல்லாம் சொல்ல முடியாதுங்க. இந்த படத்தோட கதைன்னு சொன்னா ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். நடிகர் சத்யராஜ் வந்து ரஜினிகாந்தோட ஒரு நெருங்கிய நண்பர். நடிகர் சத்யராஜ் அவர்கள் திடீர்னு வந்து இறந்துடுறாரு. அவர் இறந்துடுறாரு. யார் அவரை கொன்னாங்க, எதுக்காக கொன்னாங்க, ஏன் கொன்னாங்க? இதுக்கப்புறம் நம்ம சத்யராஜுக்கு ஒரு 3 பொண்ணுங்கிறாங்க. இந்த 3 பொண்ணையும் வந்து எதிராளிங்க கிட்டேருந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் காப்பாற்றுறாரு. ஆனால் சத்யராஜ் அவர்கள் உண்மையிலே என்ன நடந்தது, அவரை யார் கொன்னாங்கன்னு தான் இந்த திரைப்படத்தோட முழு திரைக்கதையும். இந்த திரைப்படம் இதுதான் கதைன்னு சொன்னான். ஆனால் இந்த திரைப்படம் வந்து ரெண்டு ஒரு 50 நிமிஷம் ஓடுது. ஆனால் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து ஓப்பனாக உண்மையை சொல்லணும், இருக்கிறத சொல்லணும், உண்மையை சொல்லணும். அப்படி தான் நம்ம வந்து இன்னைக்கு திரை விமர்சனம் கொடுத்துருக்கோம். ரொம்ப நம்மளோட கல்லாப்பட்டி தமிழ் சேனல் காணொலியில் ரொம்ப நியாயமான முறையில் நம்ம வந்து காணொலிகளுக்கு எல்லா படத்துக்கு திரை விமர்சனத்துக்கு ரொம்ப நாணயமாக ரொம்ப வந்து கரெக்டான வகையில் கொடுக்குறோன்னு நம்ம சேனலை வந்து ரொம்ப நெருங்கிய வாட்ச் பண்ணி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நியாயமாக தெரியும். அதனால தான் இருக்கிறத சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். ஸோ இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து லேக் இருக்குது. இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் லேக்கில் தான் போகுது. ஆனால் இந்த திரைப்படம் வந்து லேக்கில் போனாலும் ரஜினிகாந்தோட ஓப்பனிங் என்ட்ரன்ஸை இது வரைக்கும் யாருமே காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அறிமுகத்தை வந்து காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கொஞ்சம் சீன் போனவொன்னா அந்த பாட்டு வந்துடுது, ஜிம் சிக்கா தென்னு கேட்ட ஜிம் சிக்கா. அந்த மாதிரி பாட்டில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் டான்ஸ் ஆனதை பார்த்து தேட்டர் வந்து அதிருது, அதம் பறக்குது திரைப்படத்தில். ஏன்னா அப்படி டான்ஸ் ஆடிக்காரு, ஸ்டைல் காட்டியிருக்காரு. இந்த திரைப்படத்தில் வந்து அவரோட நடிப்புலாம் வந்து நம்ம குறை சொல்ல அளவுக்குலாம் இல்லை. 75 ஏஜில் இந்த திரைப்படத்தில் வந்து 2K கிட்ஸ் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு டஃப் கொடுத்துருக்காரு இந்த திரைப்படத்தில். ஏன்னா அவர் ஆடின டான்ஸு ஸ்டைலு. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் படம்னாவே ஆக்ஷன் படமாக தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் வைலன்ஸ் அதிகமாக இருக்குது. வைலன்ஸ் அதிகமாகத்தோடு தான் இந்த திரைப்படத்தில் வந்து ஆக்ஷன் அதிகமாக இருக்குது. ஆனால் 75 ஏஜில் ஆக்ஷன்ஸை வந்து ஒரு டஃப் குத்து போட்டிருக்காரு பார்த்தீங்களா. ஆனால் ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து எந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் இது மாதிரி 75 ஏஜில் ஒரு ஹீரோவாக எந்த விதமான டஃப் குத்து எந்த நடிகருமே நடிக்கலை. இவர் தான் ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தில் அந்தளவுக்கு நல்லா நடிச்சிருக்காரு. ஜெயிலர் திரைப்படத்தை விட இந்த திரைப்படத்தில் வந்து ரொம்ப அழகாக நல்லா ஸ்டைலாக ஸ்மார்ட்டாக ஸ்டைலாக நடிச்சிருக்காரு. அவருக்கு அப்புறம் இந்த திரைப்படத்தில் யார் ஸ்டைலாக நடிச்சிருப்பாங்கன்னா நாகார்ஜுனோட கேரக்டர் தான் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ஸ்டைலாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி உபேந்திரா வந்து ஈஸ்வரா ரஜினிகாந்த் சாருக்கு ரஜினிகாந்தோட எப்படி ஃப்ரெண்டாவோ ஃப்ரெண்ட் கதாபாத்திரமாக தான் வராரு. அதே மாதிரி அமீர் கான் கிளைமேக்ஸில் தான் வராரு. அவர் வந்து எதுக்கு வராரு, என்ன வராரு, என்ன பண்ண போகிறாரு, பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த படத்தை பார்த்து அந்த அமீர் கான் படத்தோட சீனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அமீர் கான் ஏன் வராரு, எதுக்காக வராருன்னு நான் வந்து அதை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு நீங்கள் படம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து எதுக்காக வராரு, ஏன் வராருன்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த படத்தில் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களோட டாக்டர் ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா அவர் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன போல் வந்து கமலஹாசனோட டாக்டர் வந்து ரொம்ப அழகாக வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் உபேந்திரா சொல்லிட்டேன், நாகார்ஜுன் சாயர் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். இந்த திரைப்படத்தில் ரொம்ப நல்ல ரோலுங்க அவருக்கு. அவரே ரஜினிகாந்தே அப்பப்போ சொல்லுவார், இவர் ரொம்ப டேஞ்சராக இருக்காருங்க, இவனை பார்த்தாவே எனக்கு பயமாகுது, எப்படி திடீர்னு ஏந்து வரான்னு தெரியல, என்ன பண்ணுறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்பப்போ ரஜினிகாந்த் அவர்களே பேசுகிற சீனாக நக்கலாகவே இருக்கும். அவரை பற்றிலாம் பேசும்போது அந்த மாதிரி அந்தளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர். மஞ்சு பாய்ஸில் எப்படி அவருக்கு ஒரு நல்ல ரோலோ அதை விட ஒரு டஃப்பான வில்லன் ரோல் இந்த திரைப்படத்தில் அப்படி நல்லா நடிச்சிருப்பார். அவர் அந்த பாட்டிலேயே டான்ஸ் வந்து ரொம்ப பிரமாதம் பண்ணிக்காரு. நிக்கா டக்கு டக்கு டக்குன்னு போட்டிருக்காரு. அந்த மாதிரி பாட்டெலாம் நல்லா பண்ணிக்காரு. அப்புறம் இந்த திரைப்படத்தில் வந்து சினிமா ஃபோட்டோகிராஃபர், எடிட்டர்,
எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட இசை அனிருத் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அனிருத் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து பேக்ரவுண்ட் இசை சாங்ஸ்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஆனால் சில இடத்துல வந்து அவர் ஏன் அனிருத் வந்து காப்பி அடித்து போட்டிருக்காரு தெரியல. கபாலியோட மியூசிக்லாம் இல்லை வருது. அதே மாதிரி எந்திரன் திரைப்படம் ஏஆர் ரஹ்மான் இசை, எந்திரன் திரைப்படத்தோட இசைலாம் இல்லை வரும். எதுக்கு இது மாதிரி தெரிஞ்சு தான் பண்ணாரா தெரியாமல் பண்ணாரா? தெரிஞ்சு தான் பண்ணிப்பார். ஏற்கனவே ஒரு காப்பி அடிச்செல்லாம் போடுறாரு. அது நிறைய பேருக்கு தெரியாது பொழுது. நிறைய பேருக்கு நல்லா உங்களுக்கு தெரியும். இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரே இங்கிலீஷ் படத்தோட சாங்ஸு, மற்றபடி இங்கிலீஷோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோட என்ன இதில் படத்தில் பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் சிடியும் மியூசிக் டைரக்டருங்க வீட்டில் இருக்கும் கண்டிப்பாக. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஏன்னா இவங்களாம் காப்பி மன்னனுங்க. ஆஸ்கார் அவார்டு வாங்கின ஏஆர் ரஹ்மான் அவர்களே அதிகமாக காப்பி அடித்து தான் போடுறாரு. இது தனிப்பட்ட என்னோட கருத்து நான் சொல்ல மாட்டேன், பப்ளிக்கோட கருத்துன்னு சேர்த்து தான். ஏன்னா வந்து அவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் இப்போ நீங்கள் இப்போ நம்ம போயிட்டு ஒரு வீட்டில் ஏஆர் ரஹ்மான் வீட்டில் போய்ட்டு டக் 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 கதவை தட்டி என்ன படம் ரூமில் வச்சுருக்கா நம்ம போய் பூந்தா பார்க்க முடியும்? இல்லை நம்ம தான் விட்டுருவாங்களா? அவங்க வீட்டில் எல்லா கேசட்ஸையும் திருட்டு விசிடி தான் பார்த்துக்கிட்டு எது திருட்டலாம், எப்படி சுருட்டலாம், அந்த மாதிரி இதெல்லாம் வேலை நல்லா பண்ணுறாங்க. அதே மாதிரி திரைப்படத்தில் நாகார்ஜுன் அப்பப்போ கேட்பார், உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்போ போய் காட்டும்போதெல்லாம் பாஷா திரைப்படத்தில் வர மாதிரி ரஜினிகாந்தோட பையன் ரஜினிகாந்த் சிகரெட்டை பிடிச்சி டவுன் காட்டுவாங்க. நம்மளுக்கு வந்து ஹைப் ஏறினே இருக்கும், ஐயோ பாஷா படமாக காட்ட போகிறாங்கன்ட்டு. ஆனால் உண்மையிலேயே இந்த திரைப்படத்தில் பேஷ்பேக் போர்ஷனை இன்னும் கொஞ்சம் பெட்டராக காட்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து பாஷா படமே தான் இருந்திருக்கும். ஆனால் என்னோடய தனிப்பட்ட கருத்தும் சரி, பப்ளிக்கோட கருத்து என்னென்னா, அந்த நண்பர் கதாபாத்திரம் சத்யராஜோட கதாபாத்திரம் இன்னும் பெட்டராகவும் பேஷ்பேக் இன்னும் வந்து பெட்டராக வந்து பவராக இருந்ததுன்னா, அதாவது பவராக நம்மளுக்கு ஆடியன்ஸுக்கு வந்து காட்டியிருந்தாங்கன்னா இந்த திரைப்படத்தோட ஹைப்புக்கு இந்த விட இன்னும் அதிகமாகவே ஹைப் இருந்திருக்கும். அதை வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தவறிட்டார். ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் ஆக்ஷன்ஸ், நடிப்பு, பேஷ்பேக்ஸ்லாம் ஸ்மோக் பண்ணி வரதெல்லாம் சீன் அது அதிருது. இன்ட்ரோவோட போர்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா சன்னாயிடுவீங்க. நாகார்ஜுன் அவரும் பேசுகிற சீனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பார்ட்ஸ் வந்துட்டு பிராந்தி பாட்டில் குடிச்சிட்டு வந்து ஒரு சீன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு எமோஷன் சீன் செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் வந்து நாகார்ஜுனுக்கு ஈக்குவலாக 2 பேர் பேசியிருக்கும் போது, இந்த கூலி தொழிலாளி நான் எப்படி ஆனேன், வரலாற்றுலேருந்து நான் எப்படி வந்தேன், கூலி தொழிலாளிகளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் எமோஷன் டைலாக் பேசியிருப்பார். அந்த எமோஷன் டைலாக் வந்து ரொம்ப கண்கலங்கி ரஜினிகாந்த் பேசியிருப்பார். இந்த படத்துக்கு அந்த மாதிரி சீன்லாம் ப்ளஸ். மைனஸ்ன்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட கருத்து என்னென்னா, அந்த பேஷ்பேக் போர்ஷனை இன்னும் பவராக காட்டியிருக்கணும். பவராக காட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது இது தனிப்பட்ட என்னோட கருத்து. கண்டிப்பாக ரசிகர்களோட கருத்தும் இதுதான். ஆனால் படம் வந்து சூப்பராக ஜெயிலர் படத்தை விட இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நல்லா நடிச்சிருக்காரு. ஸ்டைலாக இருக்கார், ஸ்மார்ட், ரொம்ப ஸ்டைலு. அமீர் கானு நம்ம உபேந்திரா கூட இருக்கிற சீன்ஸ் எல்லாம் 3 பேர் ஒன்றா ஸ்போக் பண்ணுற சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். நல்லா நடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சன்னாயிடுவாங்க. இந்த படத்துக்கு எந்த விதமான குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் அந்த ப்ளஸ்ஸு மைனஸு சொன்னால் இதுதான். பேஷ்பேக் போர்ஷனும் அதிகமாக காட்டியிருக்கணும். அதே மாதிரி இந்த திரைப்படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தேவையே இல்லை. எல்லா படத்தில் வர யூஷுவலான வைரஸ் தான் இந்த திரைப்படத்துலேயும் வைரஸ் வருது. அவ்வளோதான். வைலன்ஸ் வருது. ஸோ வந்து அந்த ஈஷுவலான வைலன்ஸ் திரைப்படத்தையே வந்து காட்டிடலாம். இன்னும் சில சீன்லாம் ரஜினிகாந்த் கூட கழுத்தில் குத்துறது, சிலது லேடிஸுங்க வந்து வல்கராக பேசுகிறது, அந்த டைலாக்லாம் வர தொட்டுனா ஏ சர்டிஃபிகேட்டாக கொடுத்துருக்கலாம். இது எல்லா படத்தையும் நம்ம பார்த்துட்டு தானே. இதுக்கு போய் குழந்தைங்க அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி படத்தை நம்பி ஆடியன்ஸுக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நம்பி வந்து பார்க்கலாங்க. எந்த விதமான பிரச்சனையும் எதுவும் இல்லை. அந்த அளவுக்குலாம் பார்த்து பயப்படுற அளவுக்குலாம் அந்த அளவுக்குலாம் வைலன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? நம்பி ஃபேமிலி ஆடியன்ஸுங்க இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். ஏ சர்டிஃபிகேட்லாம் எதுவும் கேர் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நம்பி ஃபேமிலி ஆடியன்ஸ் வாங்க. இந்த திரைப்படத்தில் வந்து லோகேஷ் கனகராஜ் ரொம்ப எதிர்பார்த்து இந்த படத்தில் டைரக்ஷன் வந்து நம்ம இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். லோகேஷ் கனகராஜ் வந்து ஓரளவுக்கு வந்து ரசிகர்களை வந்து ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து ரஜினி சாரால் தான் இந்த திரைப்படம் வந்து தூக்கி நிற்கிது. லோகேஷ் கனகராஜால் தூக்கி நிற்கலை. ரஜினிகாந்த் ஒரு மனுஷனால் தான் இந்த திரைப்படம் வந்து கூட்டம் உள்ளே போகிறதுக்கு காரணம். லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் கேட்டேன்னா அவர் ஏமாற்றிட்டார். அதுதான் உண்மை. அதே மாதிரி இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், எல்லாருக்கும் தெரியும். சன் பிக்சர்ஸு. இந்த படத்தோட இசை அனிருத் நல்லா தெரியும். ஓகேங்களா? எல்லாருமே அவங்களுக்கு கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக நேர்த்தியாக நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் எல்லா ரசிகர்களுக்கும்
இந்த திரைப்படம் ஒரு நல்ல திரைப்படமாக இருக்கும் ரஜினிகாந்துக்காக. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரிலீஸான திரைப்படம் கூலி படத்தை பற்றி நான் கொடுத்த காணொலி நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.